விரலில் மருதாணி வைத்தால் மகளிருக்கு அழகு, விரலில் மை வைத்தால் மக்களாட்சிக்கு அழகு. மரங்களில் வலிமையானது தேக்கு, மக்களிடம் வலிமையானது வாக்கு என்ற வைர வரிகளுக்கு வலு சேர்க்கின்ற வகையிலே இந்திய திருநாட்டில் 18வது தேர்தல் திருவிழா மிகவும் சிறப்பான முறையிலே முதன்முறையாக தமிழகத்திலே துவங்குகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பொதுமக்களும் வணிகர்களும் கடைகளிலே பணியாற்றுகின்ற பணியாளர்களும் மிக ஆவலாக இந்த தேர்தலிலே காலை முதல் இந்த வெயிலையும் பொருட்படுத்தாது தேர்தல் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாக்குகளை செலுத்தி குடும்பத்துடன் நாங்கள் வாக்களித்து விட்டோம், நீங்கள் வாக்களிக்கவில்லையா என்று சமூக ஊடகங்களிலே கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே தேர்தல் ஆணையம் மிகச் சிறப்பான முறையிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதாவது ஒவ்வொரு தேர்தல் பூத்துகளிலும் ஒரு அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கி, அதிலும் குறிப்பாக இந்த முறை சேஃப்டி பாயிண்ட் போல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி மருத்துவம் அவசர தேவைகளை எல்லாம் நல்ல முறையிலே உருவாக்கி இருக்கிறார்கள். மக்கள் வெயிலையும் பொருட்படுத்தாது காலை முதல் மாலை வரை விறுவிறுப்பான வாக்குப்பதிவை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அதிகாரிகள், காவலர்கள் ஆங்காங்கு சட்டம் ஒழுங்கை பேணி காக்கின்ற ஒரு நல்ல முயற்சியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் வரிசையில் நிற்பதை சோம்பேறித்தனம் பட்டு நமது நல்ல நாட்டினுடைய ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுக்கின்ற நற்பணியிலே நான் ஈடுபட்டு விட்டேன், நீங்களும் ஈடுபட வேண்டும். தயவு செய்து கண்டிப்பாக வாக்களித்து நமது தேச தலைவர்கள் எதற்காக சுதந்திரம் வாங்கி பெற்றுக் கொடுத்தார்களோ அந்த தேச தலைவர்களின் கனவை நினைவாக்க அனைவரும் வாக்களிப்போம். 100% வாக்களித்த நாடு நமது தாய் திரு தமிழ்நாடு என்ற பெயர் எடுப்பதற்கு அனைவரும் துணை நிற்க வேண்டும். நன்றி, வணக்கம். சேப்பாக்கம் டிபி மணி, தலைவர், திருவல்லிக்கேணி வியாபாரிகள் சங்கம்.